நாங்கள் கனடா தேசத்திற்கு போன பொழுது அங்கு நாங்கள் ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். வெகு நாட்கள் தங்கியிருந்தோம். எப்படி வீட்டை வாங்க முடியும் என்று நாங்கள் தவித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வழியை எங்களுக்கு காட்டினார். லோன் எடுத்து ஒரு அழகான வீட்டை வாங்கும்படி கர்த்தர் செய்தார். ஒரு காரையும் கூட எங்களுக்கு வாங்கி கொடுத்தார். அது எப்படி தெரியுமா? ஒரு இரவில் ட்ரீமில் ஒரு ஏஞ்சல் வந்து என்னிடத்துல என்னை தட்டி எழுப்பினான். எழுந்துரு, சீக்கிரமாக சொல்லு, உனக்கு எப்படிப்பட்ட. அன்பானவர்களே, சற்று முன் நீங்கள் பார்த்த காணொளியில் எவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் கூறியவை அனைத்தும் உண்மை. இவர்கள் சொல்வது பொய். இவர்களுக்கு பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கிறது. இவர்கள் ஏன் கடன் வாங்கி வீடு வாங்க வேண்டும்? இவர்கள் அநேக நாள் ஓட்டலில் தங்கியிருந்தார்கள் என்று கூறுகிறார்கள். எதற்காக இப்படி இவர்கள் வெளிவேஷம் போடுகிறார்கள் என்று அநேகர் பலவிதமாக இவர்களை குறித்து பலவிதமாக ட்ரோல் செய்து வருகிறார்கள். ஆனால் இவர் இப்பொழுது ஏன் கூறுகிறார் என்பதுதான் எனக்கு தெரியவில்லை. இவர்கள் கனடா நாட்டிற்கு சென்றது 13-14 ஆண்டுகளுக்கு முன்பாக. இவருடைய மூத்த மகள் முதலாம் ஆண்டு WCC கல்லூரியில் படித்துவிட்டு 2ஆம் ஆண்டு படிப்பிற்காக கனடா தேசத்திற்கு சென்று அங்குள்ள பல்கலைக்கழகத்தில் சேர்த்தார்கள். அதற்காக இவர்கள் சென்றார்கள். அப்பொழுது இருந்த சூழ்நிலையில் இவர்கள் அவசரமாக அந்த நாட்டிற்கு சென்ற காரணத்தால் அந்த நாட்டின் சட்டத்தின்படி அதிக பணம், அப்பொழுது இருந்த சூழ்நிலையில் அதிக பணம் எடுத்து செல்ல முடியாது. அதே வேளையில் அங்கு வீடு வாங்க வேண்டுமென்றால் மொத்த பணத்தையும் கொடுத்து வீடு வாங்குவது வெளிநாட்டினருக்கு அனுமதி இல்லை. எனவே அவர்கள் லோன் எடுத்து வாங்கினார்கள் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த சகோதரி ஒரு உண்மையை மறைத்து விட்டார். அவரும் அவருடைய கணவரும் தேவனிடத்தில் அவர்கள் மன்னிப்பு கேட்டு ஜெபித்திருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர்கள் சென்ற சூழ்நிலை அவர்களுக்கும் தேவனுக்கும் தெரியும். மற்றவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் அதை வெளியே சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் அங்கு சென்றார்கள். எனவே இந்த மகளுடைய காணொளி உண்மை உண்மை உண்மை.